finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் என்னோட ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க தாராளமா போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து டீடைல்டா அவர் என்ன சொன்னாருன்றதான் பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். ஸோ டெஃபினட்டா ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல as a கேப்டனா அவர் அண்டர் பிரஷர் தாங்க, அதுல பேச்சே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு வேற லெவல். அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு அன்ஆர்த்தடாக்ஸா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணதுக்கு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜிலாம் கொண்டு வருவாரு. அப்படி பண்ணும்போது முக்காவாசி டைம் அது கிளிக் ஆயிருக்கு. அப்படின்னும் போது இந்த பக்கம் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா டெஸ்ட் மேட்ச்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவ் கேப்டன் தான். அதாவது மொக்க கேப்டன் நம்ம சொல்லக்கூடாது, ஒரு டீசென்டான கேப்டன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஆப்போசிட்ல பயங்கரமா கேப்டன்ஷிப் பண்ணும்போது இவருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு. ரோஹித் சர்மா அட் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபென்சிவா தான் இருந்தாரு. ஆனா டெஸ்ட் மேட்சஸ் போக போக பாத்தீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு எங்க செட் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா லைக் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமே கொஞ்சம் உஷாராயிட்டாரு. தேர்ட் டெஸ்ட் மேட்ச், ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ். அதுதான் ஜென்ரலா ஒரு கிரேட் பிளேயர்ஸ் பண்ணுவாங்கல்ல, சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அதுல இருந்து டக்குன்னு ரெக்கவர் ஆயிருவாங்க. அதுதான் ரோஹித் சர்மா பண்ணாரு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச், இந்த பர்டிகுலர்லி இந்த 4th டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுனால நம்ம சீரீஸும் வின் பண்ணிட்டோம். ரோஹித் சர்மா as a டெஸ்ட் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு சீரீஸும் தோத்ததில்லை. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம ரெக்கார்ட். அண்ட் இந்தியாவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 17th ஸ்ட்ரெயிட் வின் அட் ஹோம், சீரீஸ் வின். ஸோ அதுவே ஒரு மேசிவ் ரெக்கார்ட் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லைக் என்னத்த சொல்றது, ஒரு த்ரில்லர் இருந்துச்சு அந்த மேட்ச்ல. பட் லக்கிலி கில் அண்ட் த்ருவ் ஜூரல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சென்சிபிளா விளையாடி இந்தியாவை எப்படியோ வின்னிங் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் 124 இருந்து. ஸோ அதை வந்து அதிகமா பிரைஸ் பண்ணாரு ஆக்சுவலி ரோஹித் சர்மா. அவரோட போஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஸோ நம்ம முதல்ல இதை பத்தி பேசலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா த்ருவ் ஜூரலோட அந்த 90யும் த்ருவ் ஜூரல் பிளஸ் குல்தீப் யாதவோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. ஏன்னா அதுதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பே கொடுத்துச்சு. அதாவது இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ஓவர் நைட் 40 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம் ஜூரலும் சரி குல்தீப்பும் சரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு 80 ரன்ஸ் இங்கிலாந்துக்கு லீடு கொடுத்தா போதும், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. பட் 46 வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாரு ஜூரல், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அதனால இந்தியாவுக்கு ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மீன் பண்ணது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தாரு. டெஸ்ட் மேட்ச் விளையாடணும்னா அந்த ஒரு வெறி இருக்கணுங்க, அந்த ஒரு ஹங்கர் இருக்கணும். அது இருந்தா மட்டும் வாங்க, நாங்க டெஸ்ட் மேட்ச்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க, டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியாவுக்கு விளையாடணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா இருக்காங்க பாருங்க. அவங்கள நாங்க செலக்ட் பண்றோம், சும்மா டைம் பாஸ் பண்றது இல்லை, நான் ஐபிஎல் தான் விளையாடுவேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் பால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்றவங்களாம் எனக்கு தேவையே இல்லை. அப்படி வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் நான் விளையாட மாட்டேன், என்ன சொல்றது, பிசிசிஐ சொல்றது கேட்க மாட்டேன்றவன இதுக்கு நம்மளுக்கு ரெட் பால் கிரிக்கெட்ல. அதுக்கு தான் இப்போ புதுசா பாத்தீங்கன்னா பிசிசிஐ ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த மாதிரி இன்கேஸ் ரெட் பால் கிரிக்கெட் விளையாடனா கான்ட்ராக்டே தூக்குற மாதிரி. ஸோ நிறைய ஸ்ட்ரிக்டான டிசிஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை என்ன பேக் ஃபயர் ஆகும்ன்றது எனக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதாவது சில பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நான் வந்து ஐபிஎல் ஒயிட் பால் மட்டும் விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது ஓப்பனா தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? இப்ப லிட்டரலி நம்மளுக்கு இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், இஷான் கிஷன் கிளியரா தெரிஞ்சிச்சு இல்ல, ரெட் பால்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த ஒரு இஷ்யூ இன்ஜுரின்னு சொல்லி போனாரு. கடைசியில என்சிஏல இருந்து அவர் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபிட் தான், ஆனா ஏன் இன்னும் அவர் இன்ஜுரி சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி அந்த ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஸோ அதுலேயே கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் பிசிசி வந்து இப்போ ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதை தான் ரோஹித் சர்மா சொன்னாரு. அதாவது யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கிறாங்க, பயங்கரமா கிராப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா விராட் கோலி, KL ராகுல் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மாதிரி மேஜர் பிளேயர்ஸ் இல்லாத போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் போது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அண்ட் நிஜமா ஹியூஜ் சல்யூட் டு த்ருவ் ஜூரல், சஃப்ராஸ் கான், எஸ்பெஷலி ஆகாஷ் தீப். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் போலிங்கே போடாம இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் அவர் எடுத்தது ரொம்ப ரொம்ப குரூஷுவல். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். இந்த ராஞ்சி பிச்ல வந்து பெஸ்ட் டே டு பேட்னா அது டே 1 தான், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து இன்கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் இல்லை. டே 2ல இருந்தே அந்த இன்கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், இன்னுமே நிறைய விஷயங்கள் பேசினாரு. டெஸ்ட் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நடக்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் தான் இந்தியாவுக்கு. அதாவது we are expected to win. அதாவது இந்தியால டெஸ்ட் சீரிஸ் நடந்தாலே நீங்க வின் பண்ணி தான் ஆறீங்க, அவ்வளவுதான் சரியா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பாக்குறாங்க. அதுல நாங்க தோத்துட்டோம்னா எந்த அளவுக்கு நாங்க கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுவோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல விளையாடினாலும் சரி, அவையில விளையாடினாலும் சரி, சீரீஸ் தான். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் தான். ஹோம்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து இங்கிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சும்மா சாதா டீம்லாம் இல்ல. எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இங்கிலாந்து டீம் எங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்க தான் போறாங்க. அது பேஸ் பாலா இருக்கட்டும் இல்ல எந்த பாலா இருக்கட்டும், அது வேற விஷயம். பட் டெஃபினட்டா அவங்க வந்து எங்களுக்கு டஃப் கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியும்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிளியரா சொன்னாரு. இட் வாஸ்
ஓவரால் ஸ்கோர் லைன் 3-1 காமிக்கும். பட் இட் வாஸ் நாட் சச் அ ஈஸி சீரீஸ், இட் வாஸ் அ ஹார்ட் ஃபாட் சீரீஸ்ன்றதான் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு. அண்ட் எஸ், அதே சேம் டைம் யங்ஸ்டர்ஸை எப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணீங்கன்னு சில பேர் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அதாவது டீம்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட நாங்க ரொம்ப தெளிவா பேசிட்டோம், உங்க மைண்ட்ல என்ன இருக்கு, சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டீங்கன்னா தான் அதோட பலன் வந்து வெளியில தெரியும். ஸோ உங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு ஃப்ரீயா பேசுங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் ஷோகாஸ் பண்ணுங்க, அதுல நாங்க யாரும் இன்டெல்ஜ் ஆக மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து we can டிஸ்கஸ் அட் த சேம் டைம் as a டீமா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நாங்க யூனிட்டியா பண்ண பார்ப்போம், அதுதான் நாங்க மேஜரா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அவங்களோட டேலண்ட் அவங்களோட கேமை வந்து பாத்தீங்கன்னா நாங்க விளையாட விட்டு தான் நாங்க பார்ப்போம் தவிர அதுல போய் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எங்க சைட்ல இருந்து இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்னம் கில்லா வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா டெஸ்ட் கெரியரே முடிஞ்சிருன்ற லெவலுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட மெச்சூரிட்டியை காமிச்சு டக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாரு. அட் த சேம் டைம் த்ருவ் ஜுரல் பாருங்க, ஒரு யங் பிளேயர், அவரு சர்ஃப்ராஸ் கான்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு அவங்க ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த ஹங்கர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த பசி இருக்கு அவங்களுக்கு, டெஸ்ட் கிரிக்கெட் கொடுங்க, வாடா சான்ஸ் கச்சா நான் யூஸ் பண்றேன்டான்ற மாதிரி அந்த ஒரு வெறி இருக்கு. அதனாலதான் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல கட்டச்சோனே உடனே பெர்ஃபார்ம் பண்றாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கிளியர் கட்டா சொன்னாரு. அண்ட் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து விராட் கோலி, இந்த KL ராகுல், பும்ரா எல்லாம் வந்துருவாங்களா, ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கே, ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து நோ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜென்ரலா இப்ப ரிவீல் பண்ண மாட்டாங்க, தட் இஸ் ஃபார் ஷுவர். ஸோ எனிவேஸ் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பேசினாரு. அண்ட் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸ் பத்தியும் பேசினாரு. எல்லாரும் ஹம்பிளா இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் நிஜமாவே நல்ல பசங்க. ஆனா ஜெய்ஸ்வாலை பத்தி மட்டும் லைட்டா கலாச்சிட்டாரு. அவன் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி கொஞ்சம் துத்துன்னு இருப்பான், மற்றபடி ஓகேன்னு. பட் ஜெய்ஸ்வால் இந்த சீரீஸ்ல பட்டைய கிளப்பிட்டாரு. விராட் கோலி 4 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 600 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காரு. அதை கிட்டத்தட்ட அந்த ரன்ஸ் தான் ஈக்குவலா இவரும் அடிச்சிருக்காரு. ஸோ நிஜமாவே அதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ல ரொம்ப ஸ்டெடியா இருக்காரு. ஜெய்ஸ்வாலை பார்த்தாலே கொஞ்சம் லைட்டா இங்கிலாந்து போலர்ஸ் கொஞ்சம் பயப்படுறாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் தட் இஸ் த ட்ரூ. அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸும் கிட்டத்தட்ட அதுதான் பேசியிருக்காரு. என்னன்னா, நாங்க சீரீஸ் வேணா தோத்துருப்போம், பட் இது ஒரு ஹார்ட் ஃபாட் சீரீஸ், கண்டிப்பா அதை நாங்க அட்வான்டேஜா பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம். அடுத்த டெஸ்ட் மேட்ச்க்கு நாங்க வந்து சோர்வடைய மாட்டோம், ஏன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அட் த சேம் டைம் அவரு என்ன சொன்னாருன்னா, ஓவராலா சொன்னாரு, இந்தியாவா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ் 2 டீம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா நீங்க இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பஷீர் 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு, ஹார்ட்லி இந்த டெஸ்ட் சீரீஸ்ல டெபியூவே பண்ணாரு. ஸோ அப்படின்ற போது எல்லாம் 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் 100% கொடுத்தாங்கன்னு உண்மையா சொல்லணும். ஏன்னா ஒரு பல நேரங்கள்ல இந்தியா வந்து பஷீரா இருக்கட்டும், முக்கியமா ஹார்ட்லியா இருக்கட்டும், இந்தியா ரொம்பவே திணறி இருக்காங்க. அதுக்கேற்ற ரெஸ்பெக்டும் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம மறந்துடக்கூடாது ஆக்சுவலி. ஸோ நானே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், என்னப்பா ஹார்ட்லிய ஹெராத் மாதிரி ஆடுற, பஷீரை முரளிதரன் மாதிரி ஆடுறாங்கன்னு. அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ் அப்படிதான். பட் த்ருவ் ஜுரலோட கேம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா காமிச்சிட்டாரு, நீ யார வேணா இரு, பட் என்னோட கேம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உன்னை நான் சிங்கிள்ஸ் ஆடுவேன், வேணும்னா பவுண்டரி அடிப்பேன், வேணும்னா டிஃபென்ஸ் ஆடுவேன்றதான் வந்து ஆக்சுவலா அவரு காமிச்சது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்தாது அட்லீஸ்ட் சில பிளேயர்ஸ்க்கு வந்து சில விஷயங்கள் மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்தது அவரோட கேம் 2 இன்னிங்ஸ்லயுமே. அண்ட் பென் ஸ்டோக்ஸும் வந்து ஜூரல் பத்தி ரொம்ப பாராட்டி தான் பேசியிருந்தாரு. அவர் ஜூரலுக்கே சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க எங்க டீம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அண்ட் எஸ், அட் த சேம் டைம் இந்தியாவுக்கும் கிரெடிட் கொடுத்தாரு, எஸ்பெஷலி அஸ்வின் அண்ட் ஜடேஜா அண்ட் குல்தீப் 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த டே 3ல வந்து எங்களை வந்து மட்டையாக்கிட்டாங்க, அவங்களோட குவாலிட்டியை காமிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்கள விளையாடுறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றதான் அட்மிட் பண்ணிட்டாரு பென் ஸ்டோக்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ எனிவேஸ் அவங்களோட வியூஸை சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேரா தான் இருந்தது. ரோஹித் சர்மா பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்காரு, அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்து we are not going to leave it, ஏன்னா WTC பாயிண்ட்ஸும் இருக்கு. அட் த சேம் டைம் 3-1 4-1 அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா 3-2 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் பும்ரா வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அடுத்த டெஸ்ட் மேட்ச். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.